ஹலோ. போன் எடுக்க இவ்வளவு நேரமா உங்களுக்கு? ஏம்மா பஸ்ல கூட்டம் அதிகமா? பஸ்ல கூட்டமா? தப்பாச்சு. எங்க நிக்கிறீங்க? பஸ்ல தான். ஜென் சைடா லேடிஸ் சைடா? லேடிஸே ஜென் சைடில் தான்மா நிற்கிறாங்க. நீங்க ஒழுங்கா பஸ் விட்டு கீழே இறங்குங்க. இது ஏம்மா படியில் இருக்கிறவங்க இறங்குறக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமா? நடக்கிறத பேசுமா. அப்ப லேடிஸ் சைடுல இருந்து நல்லா தள்ளி நில்லுங்க. ஏங்க கொஞ்சம் தள்ளுங்க. ஏங்க காலம் மிதிக்கிறீங்க? ஐயோ சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். யார் அவ? இப்ப என்ன சொன்னா உங்ககிட்ட? ஐயோ அவங்களுக்கு வழி விட சொன்னாங்க. அவ வழியை மறிச்சிட்டு நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க பேசாம ஃபுட்போர்ட் அடிங்க. எது ஃபுட்போர்ட் அடிச்சு ஒரு கையை பறி கொடுக்கவா? அது மட்டும் இல்லாம ஃபுட்போர்ட் அடிக்கலாம் சட்டப்படி தப்புமா? இப்ப நீங்க அந்த இடத்தை விட்டு நகர போறீங்களா இல்லையா? இருமா, ஒரு பக்கம் சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துடுறேன். நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு வெரி குட் இருக்கு சார். ஆமா. ஹலோ ஹலோ. அம்மா ஒரு வழியா உட்காந்துட்டோமா? ஜென் சீட்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீட்டு கிடைச்சிச்சு. ஏமா எந்த வருஷம் பார்த்தீங்க? 95. இல்லம்மா 90s கிட் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். அடச்சி, ஆம்பளை சீட்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா மாமா. சத்தியமா? சத்தியமா. அப்புறம் எதுக்கு எனக்கு லேடிஸ் வாய்ஸ் கேக்குது? அதுவா, என் பக்கத்துல ஒரு லேடிஸ் உட்கார்ந்திருக்காங்க. லேடிஸ் எதுக்கு ஜென் சீட்ல உட்கார்றாங்க? அதெல்லாம் நான் கேட்க முடியாதுமா. இப்பெல்லாம் பேசாதம்மா. ஒழுங்கு மரியாதை இப்ப அந்த சீட்ல இருந்து எந்திரிங்க. ஏய் கால் பட்டுச்சு. சாரி. என்னது கால் பட்டுச்சா? இப்ப நீ அங்க இருந்து எந்திரிக்கல, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ இருமா, நானே எந்திரிக்கிறேன். ஏய் பாத்து சார். என்னாச்சு? ஐயோ ஏமா 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 சாரிமா சாரிமா சாரிமா. ஏ சும்மா இரு, தெரியாம மிஸ்டேண்டி. என்னது தெரியாம மிதிச்சிட்டியா? ஐயோ ஐயோ சாரிங்க சாரிங்க சாரிங்க. ஐயோ நீ மிரட்டினால பதட்டமாயி அவங்கள திட்டிட்டேன்டி. என்னது தெரியாம கால மிதிச்சிட்டியா? தெரியாம கால மிதிக்கிறேனா? அப்ப தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ணுவ? ஐயோ நான் பஸ்லயே போலடி, நான் நடந்தே வரேன்டி. மாவளை இப்ப மட்டும் நீ போனை வைக்கல, பஸ்ல இருந்து புன்னகை மன்னன் கமல் மாதிரி கூச்சு செத்துற வண்டி. இப்படியோ கிளம்பி வந்து தொலைங்க. எது பாடையிலையா? உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. பொறுக்கி புறம்போக்கு கம்னாட்டி கசமால அந்த பஸ் டிரைவர்மா மெதுவா வண்டி ஓட்டுறவனை பார்க்காம நான் துடிச்சு போயிட்டேன். கொடுங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீ சமாதானம். போனை கொடுக்க சொன்னேன். நேரா நில்லுங்க. ஷர்ட் கசங்கி இருக்கு, ஸ்லீவ் மடங்கி இருக்கு, ரொம்ப மேன்லியா இருக்கணும், தலை கலைஞ்சிருக்கு. உங்க மேல வேற ஸ்மெல் அடிக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்க ஷர்ட்ல ஒரு பொண்ணோட முடி இருக்கு. எங்க 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 எங்க? அதுவும் அவ மண்டைக்கு ஆலிவ் கிரீன் கலர்ல ஹேர் கலர் பண்ணிருக்கா. என்னடி உளர்ற? ஏய் அது சட்ட மெட்டீரியல் விட்டுடி. பஸ் டிக்கெட் கொடுங்க. ஏன் என் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது? என் ஃபிங்கர் பிரிண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரேகை தெரிஞ்சு போச்சு, பாஸ்போர்ட் போட்டுக்கோ. என்ன கால் ஹிஸ்டரியில ஏன் நம்பர் மட்டும் தான் இருக்கு? நீ மட்டும் தானே எனக்கு கால் பண்ற. என்ன சாட்ல கூட ஏன் மெசேஜ் மட்டும் தான் இருக்கு? ஏன்னா நீ மட்டும் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ற. என்ன கேலரியில எந்த பொண்ணு போட்டோவும் இல்ல? ஏய் என்ன நீ பிரச்சனை உனக்கு? அதுதான் பிரச்சனை. இப்படி எல்லாமே கரெக்டா இருக்கும்.
ஐயோ! ஏய் இங்க பாருடி, பொண்ணுங்கலாம் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய செலிபிரிட்டி இல்லடி. இங்க பாரு சாம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான்லாம் பேங்க்ல போய் எஃப்டி போட்டனாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. எனக்கு எப்படி இன்னொரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் வரும்? உன் மேல சத்தியமா தான் சொல்றேன். நீ எதுவும் நினைச்சுக்காம தூங்கு. இல்ல இல்ல, நான் போய் தூங்குறேன். ஆளை விட்றி சாமி. சுவாமிஜி, என்னோட ஹஸ்பண்ட் உத்தமனா தான் இருக்காரு. அவருக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் சீட் பண்ண சான்ஸே இல்லை. ஸோ இனிமே உங்க சேட் தேவைப்படாது. தேங்க்யூ.